இசைஞானி இளையராஜா அவர்கள அவர் ஒரு சங்கி. இருந்தாலும் நீங்க எப்படி இந்த பட்டியலின மக்கள் இளையராஜாவ அவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னு தெரியல. அதுவும் சோசியல் மீடியால இளையராஜாவ தூக்கி கொண்டாடுறீங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. இசைஞானி இளையராஜா அவர்கள் தலக்கணம் பிடிச்சவரா? கர்வம் நிறைந்தவரா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அறவே கிடையாது. அவர் அவரு இசைஞானி அப்படிங்கிற ஒரு பட்டத்துக்கே உரித்தானவர். உண்மையிலே அவர் ஞானியை போன்றவர் தான். அத்தகைய திறமை மிக்க நபர் எது ஒரு இதை சொல்லிட்டாலுமே, இங்கே பார்த்தீங்களா இப்படி சொல்லிட்டார், இங்கே பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு இசைஞானி இளையராஜா அவர்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த பட்டியலின மக்கள் மீது வெறுப்பை காட்டுகிற அதே ஒரு கும்பல் தான் அதாவது முற்போக்கு அப்படிங்கிற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு இங்கே பாருங்கள் இளையராஜா இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள் இசைஞானி இவங்கெல்லாம் இசைஞானின்னு சொல்ல மாட்டாங்க, இளையராஜா இவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அதுக்கு முக்கியமான காரணம் சாதி பாசம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இளையராஜா அவர்களை அடக்க முயற்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது 1000 கரங்கள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. நம்ம எத்தனை பேர் கையை மறைச்சினாலும் சூரியன் நம்மளால் மறைக்க முடியாது. அதுபோல தான் இசைஞானி அவர்கள் அழியா புகழை தேடிக்கிட்டாரு. நம்ம சொல்கிற இந்த சிறு சிறு அவமானங்கள், இந்த மாதிரி அவதூறுகள்னு அவர்களோட புகழை குறைச்சிடுமா என்ன? குறைக்காது இல்லையா? இசைஞானி என்றைக்குமே இசைஞானி தான். அதற்காக அவர் மேல் உள்ள அவதூறுகளை பரப்பாமல் முடிஞ்சால் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல்களை கேட்டு பாருங்கள். உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். உங்களோட டிப்ரெஷன் எல்லாமே கொஞ்சம் குறையும். இளையராஜாவை கொண்டாடுவோம். இளையராஜா பாடல்களை உலகம் உள்ளவரை கொண்டாடி கொண்டே தான் இருப்போம். இசைஞானி என்றும் இசையோடு வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்.